வாழ்க வளமுடன். யுஜிசி நெட் முதல் நாள் 2ஆம் அமர்வு. இந்த வேதங்கள், உபனிஷத்து, ஸ்மிருதி, ஜெயினிசம், புத்திசம் பலவாறாக டெவலப் ஆகி வந்திருக்கிறது. எவ்வளவு எளிமையாக நம்மளால கத்துக்க முடியுமோ, அவ்வளவு எளிமையா நம்மளுடைய அறிவுக்கு, சிந்தனைக்கு உட்பட்ட வகையில நாம நாம பார்க்கலாம். Tentatively, the period between the 500 to 800 AD considered the classical period. இதுதான் முக்கியமான காலகட்டங்கள். நமக்கு யோகா அப்படிங்கிறது இந்த கிளாசிக்கல் பீரியட். அப்ராக்சிமேட்டா நமக்கு ஒரு 500 பிசில இருந்து ஒரு 800 ஏடி வரைக்கும். இப்ப இந்த பிசி, ஏடி அப்படிங்கிற 2ம் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வருஷம் முன்னாடி, ஒரு 800 வருஷம் பின்னாடி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். நவம்பர் மாசம், அதாவது இப்ப வரக்கூடிய 2 மாசம் கழிச்சு நவம்பர் மாசம் வரும். அந்த மாசத்துல இயேசுநாதருக்கு பர்த்டே வரும். இப்ப வரக்கூடிய பர்த்டே இயேசுநாதருக்கு எத்தனாவது பர்த்டேன்னு தெரியுமா? இயேசுநாதருக்கு எத்தன வருஷங்கள் ஆயிருக்கு? அவரு பொறந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியுமா? இதுல யாராவது? சார், நாங்கெல்லாம் யாரும் கிறிஸ்டியன் இல்ல சார், இந்து அப்படி சொல்ல வரீங்களா? சார், கிளாஸ்ல எதுக்கு சார் மதத்த பத்தி எல்லாம் பேசுறீங்க? மத கலவரத்த உருவாக்குறீங்களா சார்? அப்படியா? அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு எத்தனாவது வருஷத்துல இருக்கும்? நம்ம காலண்டர்ல டேட் எழுதுனா எப்படி எழுதுவோம்? இன்னைக்கு கையெழுத்து போட்டு டேட் போட்டா எப்படி போடுவீங்க? 2024ன்னு போடுவோம் இல்லையா? அப்ப அவரு கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு 2024 வருஷங்கள் ஆகுது. அவரோட பர்த்டேவா தான் இப்ப கிறிஸ்துமஸ் வரப்போகுது. 2025 அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ இந்த இயேசுநாதர் இருந்த காலங்களுக்கு முன்னாடி இருக்கிறது பிசின்னு சொல்றோம், பின்னாடி இருக்கிறது ஏடின்னு சொல்றோம். அவரு கடவுளாக ஆகப்பட்ட நாள் தான் அந்த ஏடி அப்படிங்கிறது. ஆஃப்டர் டெமினிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவர் இருந்த காலங்கள் இயேசுநாதருக்கு முன்னாடி ஒரு 500 காலம், அதுக்கு பின்னாடி ஒரு 800 ஆண்டுகள். இந்த காலகட்டங்கள்ல அப்ப இயேசுநாதர் வாழ்ந்த இதே கிறிஸ்டியானிட்டி வாழ்ந்த இடம் உருவான அதே காலகட்டங்கள். பதஞ்சலி யோக சூத்திரங்கள் உருவான காலங்கள், ஜெயினிசம், புத்திசம் போன்ற பல யோக தத்துவங்கள் ஒரு டைம்ல டெவலப் ஆயிருக்கு. அந்த காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது. இந்த பீரியட்ல தான் யோக சூத்ரா அ வேதங்கள்ல இருந்து அதெல்லாம் மாடிஃபை பண்ணப்பட்டு இன்னைக்கு சூத்திரங்களாக வந்த காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்லயே கொஞ்சம் நமக்கு சூத்திர வடிவங்கள்ல டெக்ஸ்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. டெக்ஸ்ட்னா அப்ப லெட்டரா கிடையாது. சூத்திரங்களா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸ்லோகங்களுக்கும் சூத்திரங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஸ்லோகம் அப்படிங்கிறதுல ஃப்ளோ இருக்கும். சூத்ராங்கிறதுல அப்படியெல்லாம் இருக்காது. சூத்ரால மினிமல் வேர்ட யூஸ் பண்ணி என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்களோ, அது சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த லிட்ரேச்சர் காலங்கள் தான் மொத நியாய பிலாசபில இருந்து நெறைய சூத்திரங்கள் உருவாயிருக்கு. அத நம்ம பின்னாடி படிக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல பஞ்ச மகாவிரதம். மகாவிரதம்னா கிரேட் விரதா. சோ இது மகாவிரதம். மகாவீரரால சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அஷ்டமகா. அஷ்டமகா ஆர் 8 பாத். அஷ்டமார்க, அது ஒரு ஸ்பெல்லிங் தப்பு. அஷ்டமார்கா அப்படிங்கிறது மார்கன்னா ஒரு பாத். 8 ஃபோல்டு பாத் ஆஃப் புத்தா. புத்தா சொன்ன ஒரு அஷ்டாங்க மார்க்கம். இதெல்லாம் ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியக்கூடிய வகையில, யார் வேணா அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உருவாகிறது.
அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மகாவிரதமா இருக்கட்டும், அல்லது அஷ்டாங்க ஃபோல்டு, அஷ்டாங்க மார்க்கமா இருக்கட்டும், அந்த அளவுக்கு பாப்புலரா இல்ல. ஆனா இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேறு பேர்ல இருக்கு. அது என்ன பேர்ல இருக்குங்கிறதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து பகவத்கீதை எலாபரேட்டா வந்து பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் 3 பகுதிய எடுத்து இந்த மக்களுக்கு கதை வடிவத்துல ரொம்ப டீட்டெயில்டா சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தென் பதஞ்சலி யோக சூத்ரா வந்து யோகா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டு, யோகாவை ஈஸியா அடையறதுக்கான வழிமுறைகள வந்து சொல்லிக் கொடுத்தது. யோக சாதனா, சாதன வடிவத்துல நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையா வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 800 ஏடி அதாவது கிறிஸ்டியனுக்கு அப்புறம் 800 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 1700 வருஷம் வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த கிளாசிக்கல் யோகா பீரியடுக்கு அப்புறம் ஆச்சாரிய திரையாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியா, மதுவாச்சாரியார் இவங்களுடைய காலகட்டங்கள்ல யோகாங்கிறது ரொம்ப எளிமையா புரியக்கூடிய வகையில இவங்க எல்லாமே ரொம்ப பாப்புலரா எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இவங்க எடுத்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுரதாஸ், துளசிதாஸ் இந்த மாரி இவங்கலாம் வந்து நமக்கு மீராபாய் இவங்கலாம் பக்தியின் மூலமாக, பக்தி யோகத்தின் மூலமாக யோக நிலையை அடையறதுக்கான வழிமுறைகள வந்து ஏற்பாடு படுத்தி அதன் பிறகு இந்த நாத யோகா அப்படிங்கிறது வந்து நாத யோகிஸ் ஆஃப் த ஹத யோகா ட்ரெடிஷன். ஹத யோகா ட்ரெடிஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம்? போஸ்ட் கிளாசிக்கல் யோகால படிச்சிருப்போம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹத யோகா இருந்த மாரி நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது வந்து இந்த இவங்க எல்லாம் வந்து மச்சேந்திரநாத், கோரக்ஷநாத் இவங்க எல்லாம் வந்து யோகா வந்து ஹத யோகா பிராக்டிஸ் பண்ணாலும் கூட, இவங்களுக்கெல்லாம் மூல குரு யாருன்னா ஆதிகுரு. ஆதிகுரு எப்போ? யோகா ஃபர்ஸ்ட் எப்போ உருவானதோ, அந்த காலகட்டத்துல இருந்தே பண்றவங்க. அப்ப இருந்த அப்ப ஹத யோகாங்கிறது அப்பவே இருந்திருக்கு. பட் இவங்க காலத்துல தான் அதெல்லாம் பாடல்கள் வடிவத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் வந்து போஸ்ட் கிளாசிக்கல் பீரியட்ல தான். இப்ப இந்த ஹத யோகாலமே நம்ம இங்க பார்க்கறதுக்கு அப்படியே இன்னைக்கு என்ன புதுசா வந்து மச்சேந்திரநாத்தா, கோரக்ஷநாத்தா அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்போம். யாரும் இல்ல. நம்ம ஊர்ல தமிழ் சித்தர்கள்ல ரொம்ப தமிழ்ல இருக்கக்கூடிய 18 சித்தர்கள்ல மச்சமுனி, கோரக்கர் அப்படின்லாம் படிப்போம். அவங்க தான். நார்த் இந்தியால இப்படி வந்து மச்சேந்திரநாத், கோரக்ஷநாத், நாத பரம்பரையில் வர்றதுனால நாதநாதன்னு சொல்றாங்க. நாதன் ஒண்ணும் இல்ல. சிவனுடைய சிவயோகிகிட்ட இருந்து இவங்க எல்லாம் யோகா கத்துக்கிட்டு வந்ததுனால இவங்களுக்கு அந்த பேர். அவங்க காலகட்டங்கள்ல இருந்து நெறைய பேர் டெவலப் ஆகி இந்த யோகா அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரமண மகரிஷியா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னைக்கு இருக்கிற சுவாமி விவேகானந்தர் வரைக்கும் யோகாங்கிறது வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அதுல விவேகானந்தருக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தருக்கு அப்புறம் அது வேதாந்தா ட்ரெடிஷன் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் வேதாந்தா, வேதாந்தத்த வந்து ரொம்ப பாப்புலர் ஆனது வந்து இப்பதான். இன்னைக்கு அது வந்து ராமகிருஷ்ண மடம் அப்படிங்கிற இடத்துலலாம் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பக்தி யோகம், நாத யோகம், ஹத யோகம் இதெல்லாம் நமக்கு யோகானுடைய வெவ்வேறான டெக்னிக். நெறைய பேர் வந்து நெறைய விதத்துல வந்து சிவானந்த குருகுலம் இருக்கு. இன்னைக்கு சத்யானந்த குருகுலம் அவங்களுடைய டிசிப்ளின்லாம் எப்படி எப்படிலாம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த யோக பரம்பரையில இன்னும் போக போக டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம். இதெல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வரலாறு. ம். ஹிஸ்டரி ஆஃப் யோகா அப்படிங்கிற பகுதிய நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ மீனிங் அண்ட் டெஃபனிஷன் ஆஃப் யோகா. யோகாவோட மீனிங், டெஃபனிஷன். யோகாக்கு டெஃபனிஷன் புரிஞ்சதுன்னா, நீங்க எந்த யோகா படிச்சாலும் புரியும். எந்த அளவுக்கு எளிமையா கத்துக்க முடியுமோ, நம்மளுடைய மூளை எந்த அளவுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு எளிமையா நம்ம கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல எட்டிமாலஜி. இந்த சொல் எங்கிருந்து வந்தது? ஆரம்பத்துல இந்த கேள்வி தான் வெரி டஃபஸ்ட் கொஸ்டின். நாங்கலாம் எக்ஸாம் எழுதும்போது.
யோகாங்கிற வேர்டு எதுல இருந்து வந்தது? இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுங்கிறது எங்களுக்கு பெரிய லாங்குவேஜ். அது ஒரு கொஸ்டின். இது என்ன லாங்குவேஜ்? சான்ஸ்கிரிட்டா? ஜெர்மனி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து படிக்கணும். இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு யோகா அப்படிங்கிறது. யூஜ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. யூஜ்ங்கிறது ரூட் வேர்டு. தமிழ்ல சொன்னா வேர் சொல். அந்த யூஜ்ங்கிற வேர் சொல்ல இருந்து வந்தது. அதனுடைய மீனிங் அப்படின்னா யோக். அப்படின்னா சாதாரணமா சொல்லணும்னா இணையிறது, அட்டாச், டு அட்டாச், டு ஜாயின், டு ஹார்னஸ், இணையிறது. இணையணும்னா ஒரே ஒரு சிங்கிள் பொருள் இருக்கு. அது இணைய முடியுமா? ஒரு பொருள் தான் இருக்கு. அது இணைய முடியுமா? அப்ப இணையணும்னா ஒண்ணுக்கு மேல வேணும். கண்டிப்பா ஒரு பொருளுக்கு மேல இன்னொரு பொருள் இருந்தா தான் இணைய முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருள் இருந்தா தான் ஒன்றாக இணைய முடியும். இது சிம்பிளான லாஜிக். இது புரியுது தானே? அப்ப இணையறதுன்னா எது சார் இணையும் அப்படின்னா 2 விஷயத்த கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து இணையறதுக்கு வந்து பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு. இது 2ம் ஒண்ணா இணையறதுக்கு பேர் தான் இணைதல்னு பேரு. அப்போ இணையறது தான் பரமாத்மா, ஜீவாத்மான்னா பரமாத்மாவும், ஜீவாத்மாவும் இணைஞ்சிட்டு போகுது. எனக்கு என்ன சார் பிரச்சனை? ம். அப்படித்தானே? நமக்கு பரமாத்மா தெரியுமா? ஜீவாத்மா தெரியுமா? பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜீவாவே தெரியாது. நமக்கு எங்க ஜீவாத்மா தெரிய போகுது? அப்படியா? அப்ப ஜீவாத்மான்னா என்ன? இந்த அடிப்படையான விஷயம் வந்து நமக்கு புரிய வரணும். ஜீவாத்மையோ, ஆத்மாவையோ, பரமாத்மாவையோ கொண்டு வந்து, இங்க பாருங்க இப்படிதான் இருக்குதுன்னு ஒரு பொம்மை போட்டு, ஜீவாத்மா அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்குது. அது ஒரு சொரக்கா போல இருக்குது. அல்லது ஒரு கத்திரிக்காய் மாரி இருக்குது. அப்படின்லாம் உங்களுக்கு படம் போட்டெல்லாம் காட்ட முடியாது. அப்படி காட்டுறதா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. காட்டி வேலைய முடிச்சிருக்கும். ஆனா அது கம்ப்ளீட்டா ஒரு மறைபொருளாக இருக்கு. இந்த ஜீவாத்மாவோட குவாலிட்டி என்ன? இந்த ஜீவாத்மாவோடைய துவக்கம் எங்க? முடிவு எங்க? இந்த ஜீவாத்மா நமக்குள்ளார இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்குள்ளார இருக்கிறது, நமக்குள்ளார அது எப்படி இருக்கு? நாம எப்படி இருக்கோம்? நாம யாரு? ஜீவாத்மாவும் நமக்கு என்ன தொடர்பு? அப்புறம் இதுக்கு மேலான பரமாத்மா எங்க இருக்கு? அது எப்படி இருக்கு? அது என்ன சைஸ்ல இருக்கு? இது 2ம் இணையறது தான் யோகா அப்படின்னா, இது ஏன் இணைய மாட்டேங்குது? இது இணைஞ்சிருந்தா வேலையும் முடிஞ்சு தானே! அப்ப இது இணையாததுனால தான் நமக்கு பிரச்சனை. ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட இணைய மாட்டேங்குது. அது இணையறது தான் யோகா அப்படின்னு சொல்றோம். இத இணைய வைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட ஏன் இணையணும்? இது இணையலன்னா என்ன ஆகும்? இப்ப யோகா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடுத்தீங்கன்னா, இத்தன கேள்வி வருது. யோகா அப்படிங்கிற வார்த்தை வேதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாப்புலரா பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் நம்ம யோகா ப்ரொஃபசர்ன்னு சொல்றோம். அப்ப யோகாங்கிற வார்த்தைக்கு என்னதான் மீனிங்? என்னதான் டெஃபினிஷன்? நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாணினி அப்படிங்கிறவரு ஒரு மகரிஷி. தக்ஷஷீலா யுனிவர்சிட்டியில படிச்ச ஒரு புரொஃபசர். இவரு பாணினி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லிட்டரேச்சர் நமக்கு ஓரளவுக்கு தெரியணும். தமிழ்ல இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோமா? தமிழ்ல இலக்கணம் அப்படிங்கிற புரொஃபசர் இதெல்லாம் தெரிஞ்சுதாகணும். இனிமேல் வேற வழி இல்ல. தமிழ் இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும்? கை காட்டுங்க. 3, 4, 5, 6. தமிழ் இலக்கணம் எத்தன இருக்கு? இதுக்கு தான் சார் இந்த மாரி கொஸ்டின் கேட்கறதுனால தான் சார் நாங்க வகுப்பெல்லாம் சரியா அட்டெண்ட் பண்றது இல்ல. ம். இதெல்லாம் ஸ்கூல் டீச்சர் மாரி கொஸ்டின் கேட்காதீங்க சார். ஸ்கூல் டீச்சர் தான் இதெல்லாம் படிப்பாங்க இல்லையா? நம்மலாம் புரொஃபசர். அதெல்லாம் படிக்க மாட்டோம்.
தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அப்படியெல்லாம் விட முடியாது. லிட்ரேச்சர் தெரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். பாணினி யாரு அப்படின்ட்டு. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். லாங் எகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து படிச்சது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதா? ஓகே. எங்கேயோ ஒரு பக்கம் தலை மட்டும் ஆடுது சுஜா பக்கம் இருந்து. கொஞ்சம் அன்மியூட் பண்ணி அந்த 5 இலக்கணங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, அணி. ஐயோ இன்னொன்னு மறந்து போச்சு சார். போயிடுச்சு 4 விட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் விட்டு போச்சு. எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு. இந்த 5 வகையான இலக்கணங்கள் இத முத தமிழ் இலக்கணத்தை யாரு உருவாக்குனாங்க? தமிழ்ல முதல்ல எழுத்து வடிவம் எப்படி கொடுத்தாங்க? சொல் வடிவம் எப்படி கொடுத்தாங்க? அதுக்கு எப்படி மீட்டர் கொடுத்தாங்க? யாப்பு எப்படி கொடுத்தாங்க? எப்படி இதை அணிக மாத்தினாங்க? அணி இலக்கணம் எப்படி மாத்தினாங்க? இதுக்கு எப்படி பொருள் வடிவமைச்சாங்க? இதுதான் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது. தமிழ் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கணும், ரெகுலேஷன் இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா தான் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்குதான் இலக்கணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில பேசுறவங்க எப்படி இருப்பாங்க? எலே வாழை சொல்லலே தமிழ் இலக்கணம் எத்தனை சொல்லலே அப்படிம்பாங்க இல்லையா? நம்ம மெட்ராஸ்ல எப்படி சொல்லுவோம் அதே பேசுமா சொல்லு. தமிழ் எத்தனை இலக்கணம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாற்றம் ஏன் வருது? அப்ப இலக்கணத்தை ஃபாலோ பண்ண யார் எப்படி என்ன பேசலாம். ஆனா அதுக்கான பொதுவான விதிமுறைகள் எப்பொழுதும் அழியாமல் இருக்கணும்னா இலக்கணம் தேவைப்படுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கட்டமைச்சு வச்சிருவாங்க. அப்படி கட்டமைக்கப்பட்ட முதல் காலம் நமக்கு தமிழ்ல யார் அது அப்படி பண்ணார் அப்படின்னா, இன்னைக்கும் தமிழ்ல எக்ஸாம்ல அதெல்லாம் கொஸ்டின் கேட்கறது உண்டு. தமிழ் இலக்கணத்துக்கு வடிவமைச்சர் யாருன்னு எதாவது தெரியுமா? அது கொஸ்டின் உண்டு. டிஎன்பிசி எக்ஸாம்ல போனீங்கன்னா அதெல்லாம் வரும். தமிழ் இலக்கணத்தை வடிவமைச்சது யாரு? ஏதாவது ஐடியா? தமிழ் இலக்கணத்துக்கு கமாண்ட்ரி எழுதுன ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ். அவர் யாருன்னு தெரியுமா? தொல்காப்பியன். தமிழ் இலக்கணத்துக்கு தொல்காப்பியனுடைய தமிழ் இலக்கணத்தினுடைய கமாண்ட்ரி தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இலக்கண விதிமுறைகள் நம்ம படிக்கிறோம்ல. இதெல்லாம் நாம இங்கதான் படிக்கிறோம். தொல்காப்பியனோட தான். தொல்காப்பியன் வகுக்கப்பட்ட ஃபார்முலாவுக்கு விளக்கம் எழுதின அந்த இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்ல ஒரு மிகப்பெரிய காவியம் உருவானது. கவிதைகளாக அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு அப்படியே கவிதைகளாக எழுதினாங்க. அது யாரும் தெரியுமா? ஒருத்தர் எழுதினார் நம்ம தமிழ்ல. ராமாயணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதிகாசத்தை எடுத்து அது அப்படியே தமிழ் இலக்கணங்களை பயன்படுத்தி தமிழ்ல ஒருத்தர் எழுதினாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? கம்பர்னு பேரு. அதனால அது கம்பராமாயணம் பேரு. அப்ப இந்த தமிழ்ல தொல்காப்பியன் எழுதின இந்த தமிழ்ல ஒரு விளக்கம் எழுதினார்னு சொல்றமே, அப்ப அதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதுனது யாரா இருக்கும்? அகத்தியர். அகத்திய முனிவர் தான் தமிழ்ல தமிழ் இலக்கணங்களை ஃபர்ஸ்ட் வடிவமைச்சவர். அதுக்கு பின்னாடி அதை விளக்கம் எழுதினவர் தான், சூத்திரா எழுதினவர் தான் தொல்காப்பியன். அதுக்கு பின்னாடிதான் அதை நிறைய வடிவங்கள் எடுத்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எப்படி தமிழுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கோ அதே போல சம்ஸ்கிருதத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. எப்படி அகத்தியர் மாமுனி போல சமஸ்கிருதத்துல பாணினி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த பாணினி மகரிஷி தான் சமஸ்கிருத இலக்கணத்தை வழங்கியவர். அதுக்கு கமாண்ட்ரி எழுதினவர் தான் பதஞ்சலி மகரிஷி, பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி மகரிஷி இந்த சான்ஸ்கிரிட் இலக்கணத்துக்கு கமாண்ட்ரி எழுதியிருப்பார். அவங்க எழுதின அந்த சம்ஸ்கிருத வார்த்தையில இருக்கக்கூடிய ரூட் வேர்டு அதுல இருந்தா ரூட் வேர்டு எல்லாமே பாணினி மகரிஷி கொடுத்தது தான். வேறு சொல்ல எங்க உருவாகுது? யுஜிர் யோகா அப்படிங்கிற ஒரு வேர்டு, யுஜி சமாதவ் அப்படிங்கிற வார்த்தை பாணினியோட இதுல இருந்து எடுத்ததுதான். அதன் பிறகு அதை டெவலப் ஆகி வேதவியாசர் அதுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அதை சமாதி யோகாங்கிற வார்த்தைக்கு சமாதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் கொடுத்திருக்காரு.
யோக சூத்ரால யோகா அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப பாப்புலரா பயன்படுத்தியிருக்கோம். அத யோகானுசாசனம், யோக சித்தவருத்தி நிரோதக, கிரியா யோகக இந்த மாரி நெறைய வார்த்தைகள் வந்து மகரிஷி பதஞ்சலியால யோகால பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப நாம யோக சூத்திரங்கள் படிக்கும்போது படிக்கத்தான் போறோம். டெஃபனிஷன் யோகாங்கிறதுக்கு நமக்கு இப்போதைக்கு இணையறதன் மட்டும் வச்சிருக்கோம். எது எது இணைய போகுது அப்படிங்கிறது, எது எது இணையணும், அது இணைஞ்சா நமக்கு என்ன யூஸு, இணையலன்னா என்ன பிரச்சனை, ஏன் அது இணைய மாட்டேங்குது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மைண்ட்ல கொஸ்டினா வச்சுக்கோங்க. யோகாங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிப்புட்டு இணையுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், கொஸ்டின் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். நீங்க போய் காலேஜ்ல போய் ஸ்டூடண்ட் கிட்ட போய் கிளாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இணையுது. எது எது சார் இணையுது? ஜீவாத்மா, பரமாத்மா இணையுது. ஏன் இணையணும்? இணைஞ்சா என்ன யூஸு? இணையலன்னா என்ன பிரச்சனை? இது ரொம்ப அவசியம் தானா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இப்ப இந்த கேள்வி உங்களுக்கே தோணுதா இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே தோணும். நாம ஏன் இத படிக்க வந்திருக்கிறோம்? எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு, இவங்க கூடலாம் சேராத சேராதன்னு. ம். வந்து மாட்டிக்கிட்டோமே. ம். இந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்பாங்க. யாரு? ஸ்டூடண்ட். அப்ப நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. டெஃபனிஷன் டிக்ஷனரியில இருக்கக்கூடிய யோகாங்கிற வார்த்தைக்கான மீனிங். யுஜ்யத்தே அனேன இது யோகக. சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில இருக்கக்கூடிய ஒரு மீனிங். இணைப்பதற்கு பெயர் யோகான்னு பேர். பதஞ்சலி மகரிஷி டெஃபனிஷன் எழுதுறாரு. யோகா என்பது சித்த விருத்தி நிரோதகா. 3 வார்த்தை இருக்கு. யோகாங்கிறது சரி யோகா பத்தி தான் பேச போறோம். சித்த விருத்தி நிரோதகா இதுதான் யோகாங்கிற வார்த்தை. யோகாக்கான டெஃபனிஷன். இந்த ஒட்டு மொத்தல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யோகாக்கும் இந்த 3 வார்த்தையில அடங்கிரும். டெஃபனிஷன் நல்லாதான் இருக்கு. சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு. சித்தம் விருத்தி ஆகிறது நிரோதம் ஆயிடுச்சுன்னா யோகாங்கிறது நடந்துரும். அப்ப சித்தம்னா என்ன? விருத்தினா என்ன? இது 2ம் தெரியணும். நிரோதம்னா அது இல்லாம போறது. அழிஞ்சு போறது. நிரோதம்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா காலியானது. ஒரு பாத்திரம் எம்ப்டி ஆயிடுச்சுன்னா மீதி என்ன சார் இருக்கும்? எம்ப்டியா இருக்கும். அப்படிதானே? அது மாதிரி இந்த சித்த விருத்தி காலியாச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா ஒண்ணும் இருக்காது. அந்த நிரோதம் மற்ற நிலை. அதாவது அது காலியாகணும். அவ்வளவுதான். நிரோதம்ங்கிறது இல்லாம போறது. எது சார் இல்லாம போகணும்? சித்த விருத்தி இல்லாம போகணும். அப்ப சித்தம்னா என்ன? விருத்தினா என்னன்னு தெரியணும். இந்த சித்தம் விருத்தி அப்படிங்கிறது விருத்தினா உருவாகிறது. அப்ப உருவாகிறது இல்லாம போகணும். எது உருவாகிறது இல்லாம போகணும்? சித்தத்துல இருந்து விருத்தி உருவாகிறது இல்லாம போகணும். அவ்வளவுதான் யோகா. அப்ப சித்தம்ங்கிறது என்ன? சித்தம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துல நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா கஷ்டங்களிலிருந்து நீங்க விடுபட்டு விடலாம். வாழ்க்கை முழுவதும், உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அறிவுக்கும், சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, லோகேஸ்வரி அம்மா மேல அவங்க மாரி தலை மேல கை வச்சு நீ யோசிக்கிற ஒரே தலைவலி என்னன்னா, சித்தத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். உங்க சிந்தனை முழுவதும் சித்தம் என்பதுதான். சித்தம்னா என்னவா இருக்கும்? அப்படின்னு நீங்க யோசிக்கிறது தான். இத யோசிச்சு, இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். மிகப்பெரிய பிலாசபர். சித்தம் என்பது ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சித்தம் கலைஞ்சவங்க தான். சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம் கலங்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
சொல்லுங்க ரேகாமா, எதை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அறிவு சார். அறிவு. அப்புறம் சித்தம் கலங்கி போச்சுன்னா? மூளை கலங்கிருச்சுன்னு ம்? அறிவு அறிவு கம்மியாயிருச்சு. மூளை கலங்கிருச்சும்பாங்கல்ல சார், அந்த அறிவு மாரி. கெட்டு போச்சுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆ. ம். சித்தம் கலங்கிருச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சித்தம் கலங்கினவங்க தான் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எல்லாரும் பைத்தியமா தான் இருக்கிறோம்னு அர்த்தம். சார் என்ன சார், உங்க கிளாஸ்க்கெல்லாம் வந்து நாங்க காசெல்லாம் கட்டியிருக்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட் கூட மரியாதை இல்லாம எப்படி எல்லாம் நீங்க வந்து பைத்தியம்லாம் சொல்லலாமா அப்படின்னு? சித்தத்தினுடைய ஒரு அடிப்படை மூலம் ஒண்ணு இருக்கு. தெளிவான மனம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சித்தம் அப்படிங்கிறது. அந்த சித்தத்திலிருந்து வரக்கூடிய களங்கம், அதனுடைய விருத்தி தான் நம்முடைய மனம், எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம். இந்த சித்தம் அப்படிங்கிறது ஒரு பேஸு. அதுல இருந்து விருத்தி உருவாகுது. அந்த விருத்தி வந்து இல்லாம போயிடுச்சுன்னா அதுதான் தெளிவான நிலை. அப்ப இந்த சித்தத்தை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறது தான். சித்தத்தை பத்தி தெரிஞ்சிருச்சீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பைத்தியங்கள்ல நாம தெளிவான பைத்தியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நாம தெளிவா இருக்கும் போது மத்த பைத்தியத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். பைத்தியங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, சித்தத்தினுடைய விருத்தியினுடைய வேகத்தை பொறுத்து சொல்றோம். அது என்ன சார் சித்த விருத்தி? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சித்தம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் சென்டர். என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் சென்டர்? எதுல இருந்து ஸ்டோர் ஆகும்? எப்படி ஸ்டோரேஜ் இருக்கும்? நமக்கு ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலு. இப்ப இந்த 5 பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த 5க்கும் சென்சரி ஆர்கன் அப்படின்னு பேரு. ஞான இந்திரியங்கள் அப்படின்னு பேரு. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்ணு இருக்குது. கண்ணு இருக்குது. இருக்குது தானே? கண்ணு இருக்குது. அதுல பார்வையும் இருக்குது. ஒருத்தனுக்கு கண்ணே இல்லைன்னா அவனுக்கு பார்வையும் இருக்காது. இப்ப கண்ணு இருக்குது, பார்வை இருக்குது. கண்ணுங்கிறது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கண்ணுல பார்வை இருக்குங்கிறது ஒரு புலன். இப்ப கண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு, பார்க்கும் சக்தி இருக்கு. இது ரெண்டும் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப கண்ணுங்கிறது, கண்ணு முக்கியமா, கண்ணுக்கு பார்வை முக்கியமா? பார்வை முக்கியம். பார்வை இல்லைன்னா கண்ணு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? புரியுதா இல்லையா? கண் இருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கான தன்மை இருக்கணும். அப்ப கண்ணு இருக்கு, காது இருக்கு. காது இல்லைன்னா கேட்காது. காது இருந்தும் சில பேர் கேட்காது, செவிடுன்னு சொல்லுவாங்க. மூக்கு நுகர்றது, நாக்கு டேஸ்ட் பண்றது, தோல் தொடு உணர்ச்சி, உணர்வுகளை உணர்றது. இந்த 5 உணர் கருவிகள் மூலமாகத்தான் நமக்கு வெளி விஷயங்கள் நம்மை வந்து சேருகிறது. கண்ணு இல்லைன்னா நீங்க என்னென்னலாம் பார்த்திருப்பீங்க? கற்பனை பண்ணி பாருங்க. கண்ணு பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கண்ணே இல்ல, இல்ல கண்ணே தெரியாது, குருடு, என்ன பார்த்திருப்பீங்க? இருட்டு. வெறும் இருட்டு, டார்க் கலர் தான் பார்த்திருப்பீங்க. இப்ப இவ்வளவு நாள் எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம்? பார்த்திருக்கோம் தானே? இது மாதிரி 5 புலன்களும் நமக்கு தகவலை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு. இதுக்கு பேரு 5 புலன்கள்னு பேரு. இந்த 5 புலன்கள் மூலமாக நாம பல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
ஏன்னா யோக தத்துவங்களை டெபனிஷனை கிளியரா புரிஞ்சா மட்டும்தான் நீங்க உள்ளார போக முடியும். இந்த முதல் 2, 3 வகுப்பு வந்து உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பொறுமையா நிதானமா புரிய வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு நீங்க உருண்டு உருண்டு ஓடி ஓடி படிங்க. எவ்வளவு படிச்சாலும் புரியும். சித்தம் அப்படிங்கிறது இந்த 5 புலன்கள் மூலமாக எந்த ஒன்றை அனுபவித்தாலும் அது எல்லாம் வீணாகுவதே இல்லை. இப்ப கண்ணு முன்னாடி இப்படி உத்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸ்கிரீன்ல ஏதோ தெரியுது. ஒவ்வொன்னும் கண்ணு மூலமாக வந்து உங்களுக்குள்ளார பதிவாகும். மீண்டும் அது உங்களுக்கு நினைவுக்கு வரலாம், வராம போகலாம். ஆனா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உள்ளார பதிவாகி கொண்டே இருக்கும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கீங்க. யுஜ்யத்தே அனேன இதி யோகக இது பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன ஆகும்? இது அப்படியே ஒரு இமேஜா உள்ளார போய் ஸ்டோர் ஆயிடும். திரும்ப 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 அடுத்து 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 உள்ளார உட்காந்துட்டே இருக்கும். நான் ஃபாஸ்ட்டா நகர்த்துனேன்னா, அது வேகமா பார்த்துட்டு போகும். உங்களால கேட்ச் பண்ண முடியும். அப்போ ஒரு விஷயத்த கண்ணு மூலமா வர்றது உள்ளார பதிவாகுது. காது மூலமா நான் பேசுறது உங்களுக்கு காது மூலமா வந்து பதிவாகுது. நீங்க அனுபவிக்கிற ஒண்ணொண்ணும் உங்களுக்குள்ள பதிவாகிக்கிட்டே இருக்கும். சரி. செல்போன்ல நீங்க ஒரு பாட்டு ஸ்டோர் பண்றீங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோர் பண்றீங்க. எங்க ஸ்டோர் ஆகும்? ஒரு படம். புதுசா வந்து ஒரு படம். 2 1/2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம். செல்போன்ல டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க. எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? அதுக்கான மெமரி கார்டு. மெமரி டிவைஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப அந்த மெமரி டிவைஸை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா, அந்த படம் தெரியுமா? தெரியாதா? ஒரு மெமரி கார்டுல ஸ்டோர் பண்ணிட்டோமா? மெமரி கார்டை எடுத்து உடைச்சு உள்ளார பார்த்தா படம் தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? அப்புறம் எப்படி அந்த படத்தை திருப்பி பார்க்கறது? திருப்பி அதே செல்போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ போட்டு தான் அந்த படத்தை பார்க்க முடியும். புரியுதா? அந்த மெமரி கார்டுல அது என்னவாதான் ஸ்டோர் ஆயிருந்தது? அந்த மெமரி கார்டுல எப்படி அந்த படம் போய் சுருங்குச்சு? திரும்ப விரிச்சா எப்படி வருது? எப்படி படமா வருது? இந்த மெமரி கார்டு கான்செப்டை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அப்பதான் சித்தம் புரியும். சித்தம் தெளியும். ம் சித்தத்தை பத்தி இப்பதான் யோசிக்கிறோம் நாம கமிட் ஆகி. இப்படி சித்தத்தை பத்தி யோசிக்காத இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சித்தம் எப்படி தெளிவா இருக்க முடியும்? இப்ப தெரியுதா ஏன் நம்ம பைத்தியம் இந்த உலகத்துல இருக்க எல்லா பைத்தியம்னு சொல்றோம்னு? நமக்கு அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? நாமளும் பைத்தியமா தான் தெரிய போறோம். நம்ம பைத்தியம்னு தெரிஞ்சு இருப்போம். அவங்க தெரியாமலே இருப்பாங்க. அதான் வித்தியாசம். அப்ப அந்த தெளிவு நமக்கு இருக்கும். அப்ப சித்தம் அப்படிங்கிறது புலன்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உள்ளார ஸ்டோர் ஆகுது. எங்க ஸ்டோர் ஆகுது? எப்படி ஸ்டோர் ஆகுது? அது மீண்டும் எப்படி வெளிய வருது? அந்த வெளிப்படுறதுக்கு பேரு தான் விருத்தின்னு பேரு. இது தெரிஞ்சாதான் நீங்க நிரோத நிலையை அடைய முடியும். இப்ப சித்த விருத்தி அப்படிங்கிறது, இதுவரைக்கும் உங்களுக்கு விருத்திங்கிறது எண்ணங்கள் உருவாகுது. எண்ணங்கள் எழுது. கண்ண மூடி எதை சிந்தனை பண்ணாலும் அத பத்தின எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. கண்ண திறந்திருந்தாலும் வருது. 24 மணி நேரமும் இடைவிடாது எண்ணங்கள் மட்டும் எழுந்து கொண்டே இருக்கும். ஈவன் நீங்க தூங்கும்போது கூட எண்ணங்கள் உருவாயிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த எண்ணங்கள் உருவாயிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு உள்ளார பதிவுல இல்லாத எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகாது. சைனால ஜெட்லி எடுத்த படத்துல இருந்து உங்களுக்கு பாட்டு ஞாபகத்துக்கு வருமா? பார்த்திருந்தா தான் வரும். பார்க்கலன்னா வராது. ஜப்பான்ல இப்ப என்ன படம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? புது படம் ரிலீஸ் ஆகி. உங்களுக்கு தெரியாது. போன வருஷம் தமிழ்நாட்டுல தீபாவளிக்கோ, பொங்கலுக்கோ உருவான படம் விஜய் நடிச்சான், அஜித் நடிச்சா உங்க ஞாபகம் வருமா? வராது. எது நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களோ, எது உங்களுக்குள்ளார பதிவா இருக்கோ, அதிலிருந்து மீண்டும் நினைவுக்கு வரும். அந்த எண்ணங்கள் வரும். இப்ப காலையில இருந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கோம். திருப்பி இந்த மெட்டீரியல்லாம் எடுத்து பார்த்தா இதெல்லாம் படிச்சோம் ஞாபகம் வருமா? வராதா? வரும். ஏன்னா இதெல்லாம் பார்த்திருக்கோம். எதெல்லாம் நமக்குள்ளார பதிவா இருக்கோ, அதெல்லாம் வெளிவரும்.
அப்ப எவ்வளோ பதிவு உள்ளார இருக்கோ அதுல இருந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இது எப்ப வர்றது நிக்குதோ அப்ப நீங்க யோகாங்கிற நிலையை அடைஞ்சிடலாம். இதுதான் சித்தவருத்தி நிரோதாக மீனிங். எப்பொழுது சார் அந்த எண்ணங்கள் உருவாகாம இருக்கும்? இந்த எண்ணங்கள் உருவாகாம இருக்கணும்னா அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய டெபாசிட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். ஒரு மெமரி கார்டுல எதை போட்டாலும் அதுல பாட்டோ படமோ வந்துட்டே இருக்குதுன்னா அது உள்ளார இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா டெலீட் பண்ணாதான் அது மேற்கொண்டு வராம இருக்கும். கம்ப்யூட்டர்ல ஸ்பேஸ் ஃபுல்லு, செல்போன்ல பேஸ் ஸ்டோரேஜ் அதிகம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வருது. என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆப்பை கொடுத்து கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? கிளீன் பண்ணுவீங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப அதுல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். கம்ப்ளீட்டா ஃபார்மேட் அடிச்சாதான் அதுல ஒண்ணும் இல்லைன்னு வரும். அது போல நம்மளுடைய ஜெனடிக் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அனுபவிக்கிற எல்லாம் அதுல போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். இப்ப படிக்கிறதெல்லாம் அதுல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. கேட்கறதெல்லாம் அதுல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் இன்னைக்கு நேத்து இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க இது வரைக்கும் நேத்து வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் உங்களுக்கு அனுபவமா இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு படிச்சது அனுபவமா இருக்கு. உள்ளார பதிவா இருக்கு. இப்படி பல 1000 ஆண்டுகளாக இந்த ஆன்மா என்னென்ன பிறவி எடுத்துச்சோ அத்தனையும் உள்ளார ஸ்டோரா தான் வச்சிருக்குது. இப்ப நமக்கு வெளிப்படுத்த தான் தெரியல. ஏன்னா ஒரு போன பிறவியில இருந்த மூளை இப்பொழுது இல்ல. இப்ப இந்த மூளையை தொடர்பு கொண்டு நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் மூளையில மீண்டும் நினைவு கொண்டு வருது. அது காட்சிப்படுத்துது. அதுதான் நம்ம நினைவுன்னு சொல்றோம். அப்ப இந்த எண்ணங்கள் உருவாகிறதுக்கு இந்த சித்தம் பேஸ் அப்படிங்கறத முழுமையா உள்ளார இருக்கு. அது எப்போ எம்டி ஆகுதோ அப்ப உங்களுக்கு யோகாங்கிறது நிகழும். அப்பதான் உங்களுடைய அந்த ஜெனடிக் சென்டர் எம்டி ஆச்சுன்னா, ஜெனடிக் சென்டர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்டோரேஜ் சென்டர். அதுக்கு சமஸ்கிருதத்துல ஆத்மான்னு பேரு, தமிழ்ல ஆன்மான்னு பேரு. அதுதான் நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோம். அப்ப 5 புலன்களுமாக இந்த புலன்கள் மூலமாக நீங்க உணர்கின்ற விஷயங்களை எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஆன்மான்னு பேரு. அதுக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு பேரு. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் சேரணும்னா இந்த ஜீவாத்மால ஒரு ஸ்டோரேஜ் கூட இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டோரேஜும் காலி ஆயிடுச்சுன்னா இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவோட சேர்ந்துக்கும். அப்படி சேர்ந்துடுச்சுன்னா அதுக்கு பேரு யோகான்னு பேரு. இதுதான் யோக சித்தவருத்தி நிரோதகா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் எப்படி சார் ரிமூவ் பண்றது? அதுக்கான டெக்னிக் எல்லாம் அப்புறம் படிக்கலாம். பதஞ்சலி யோக சூத்திரத்துல டெக்னிக் படிக்கலாம். மத்த எல்லா யோகாவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான யோகா இருந்தாலும் அத்தனை வகையான யோகாவும் இந்த சித்தத்தை கிளீன் பண்றதுக்கான டெக்னிக் தான். வடிவேல் சொல்ற மாதிரி நீங்க புடங்கக்கூடிய எல்லா ஆணியும் தேவையில்லாதுங்கிற மாதிரி நீங்க கத்துக்கூடிய எல்லா கல்வியும் எதுக்கு அப்படின்னா, கத்துக்கிற ஞானம் ஃபுல்லா எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு தான். அப்போ இது எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய ஒரு ஞானம் எது மூலமா வரும்னா யோகா பிராக்டிஸ் மூலமா வரும். அபியாசத்தின் மூலமாக சிந்தனை மூலமாக அதை நம்ம அடைய போறோம். அடைஞ்சு என்ன பண்ண போறோம்னா இதை தான் பண்ண போறோம். சித்தவிருத்தியை நிரோதம் பண்ண போறோம். சித்தவிருத்தி நிரோதம் ஆயிட்டா உள்ளார எந்த விதமான ஸ்டோரேஜுமே இல்லை அப்படின்னா நீங்க யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஹூ ஆர் யூன்னு கேட்டா உங்க பேரை நீங்க சொல்லுவீங்களா? உங்களால பேர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா பேருங்கிறது நடுவுல வச்சு உங்க மூளையில ஏத்தப்பட்ட திரும்ப திரும்ப உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுத்த பேரு அடையாளப்படுத்தினது. நீங்க முத குழந்தை பிறந்தப்ப நர்ஸ் ஓடி வந்து ஷியாம்ஜித் பிறந்துட்டாரு, சுப்ரியா பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் பேரே இல்லை. பொட்ட புள்ள பிறந்திருக்கு, ஆம்பளை பையன் பிறந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேர் வச்சு அந்த பேர் உங்களுக்கு பதியப்பட்டிருக்கு. அப்ப இந்த பேரெல்லாம் நாம கிடையாது. அதெல்லாம் மெமரி.
அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானா இருக்காது. சித்தவிருத்தி நிரோதம் ஆயிட்டா எதுவும் உங்களுக்கு நினைவில் இருக்காது. சார் எல்லாம் மறந்து போயிட்டா எப்படி சார் எக்ஸாம் எழுதுறது அப்படியா? ம். சித்தவிருத்தி நிரோதம்ங்கிறது ஸ்டேட் ஆஃப் யோகா. அது அல்டிமேட். ஏன் சார் அந்த யோகாங்கிற நிலைக்கு போகணும்? யோகாக்கான சித்தவிருத்தி நிரோதகா அதுக்கான பெனிஃபிட் எல்லாம் பதஞ்சலி யோகத்துல படிக்க போறோம். டெஃபனிஷனே இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு தான் பண்றோம் அப்படிங்கிறது. மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் யோகா சித்தவிருத்தி நிரோதகா புரிஞ்சிருச்சுன்னா, மீதி இருக்கக்கூடிய எல்லா டெஃபினிஷனும் ஒண்ணு வச்சுட்டு அதோட ரிலேட் பண்ணி மீதி எல்லாம் படிச்சுக்கலாம். படிக்கும்போது புரிய ஆரம்பிக்கும். அப்ப ஸ்டோரேஜ் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டோரேஜ் சென்டர் தான் நாம. அதுல இருந்து தான் நம்மளுக்கு பிரதிபலிக்குது. இப்ப செல்போனா இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், அதுல மதர் போர்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆகும்? அது யூஸ் இல்ல. அத பயன்படுத்த முடியாது. அதே போல இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு ஜெனடிக் சென்டர் நமக்குள்ளார இல்ல அப்படின்னா, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இல்ல அப்படின்னா, இந்த பாடியும் அப்படித்தான். இந்த உடலும் இயக்கமற்ற பொருளாக மாறிவிடும். சோ இந்த வகையில இந்த ஆன்மா பத்தி சிந்தனையில, யோகா பத்தின சிந்தனையில தொடர்ந்து உங்களுடைய சித்தத்துல இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். யோகான்னா என்ன? ஜீவாத்மா என்ன? பரமாத்மா என்ன? காலகட்டங்கள்ல மனிதர்கள் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? என்னென்ன பிராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க? எப்படி இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணாங்க? இது எப்படி நமக்கு சொல்லிக் குடுக்க போறாங்க? அது எப்படி நாம படிக்க போறோம்? இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம்? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை தங்களுக்குள்ள உருவாக்கி வைங்க. அந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கும். அதுக்கான பிறவிய நீங்க எடுத்திருக்கீங்க. அதுக்கான தகுதி இருக்கு. இறைவனுடைய அருளும், குரு அருளும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான், இந்த சிலபஸ சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த உலகத்துல மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, மத்த எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் ஏன் பிறக்கின்றோம்? ஏன் வாழ்கின்றோம்? ஏன் துன்பம் அனுபவிக்கின்றோம்? ஏன் செத்து போறோங்கிறது தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். இதுதான் வித்தியாசம். எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இறந்து போனா இறந்துருவோம்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. இறந்து போன பிறகு தான் இருக்குது வாழ்க்கையினுடைய வேடிக்கையே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். அப்ப இறந்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதே வாழும்போதே கத்துக்கிற கலைக்கு பேரு தான் வாழும் கலைன்னு பேரு. எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க வேதங்கள், உபனிஷத்து சொல்லிக் குடுத்திருக்கு. அதன் படியில நின்னு நீங்க வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக, இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு துணை பேராசிரியராக நீங்க எல்லாம் கல்லூரியில இருந்து, ஒரு டீனேஜ்ல ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை பருவத்தை கத்துக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது, அந்த குழந்தைக்கு சரியான வழிய காட்டுறதுக்காக நீங்க புரொஃபசர் ஆக போறீங்க. அப்ப நீங்க புரொஃபசர் ஒருத்தருக்கு வழிகாட்டணும்னா, உங்களுக்கு வழி தெரியணும். எந்த வழியில போனா எப்படி போகணும்? தெரியணுமா? தெரியக்கூடாதா? அப்ப அப்பேற்பட்டான ஒரு தகுதியான இடத்துக்கு போறதுக்கான தகுதி கல்விய படிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோங்க சிந்தனையில. இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம்.